அலேலியா ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஜாதி வெறியர்கள், ஜாதி பார்க்காதவர்கள் எல்லாம் டிவியில் டிஃபெக்ட்லாம் போடுறாங்களே, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னாங்க. ஜாதி, மதம், மார்க்கம் எல்லாமே ஒரு கோஆப்ரேட்டிவ் 100 பேர் சேர்ந்து ஒரு சர்ச்சுக்குள்ளே போகும்போது அவர்கள் ஒரு கோஆப்ரேட்டிவாக மாறுறாங்க. 100 பேர் சேர்ந்து ஒரு ஜாதி சங்கங்கள் அமைக்கும்போது அவங்க ஒரு கோஆப்ரேட்டிவாக மாறுறாங்க. அந்த கோஆப்ரேட்டிவ் எல்லா விதங்களில் நல்லதாக இருக்குன்னா, நம்ம வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கவங்க, வாழ்ந்து முடிந்தவங்களுடைய வரலாறை கற்றுக்கலாம். அதாவது இப்போ உங்களுக்கு 65 வயசு 70 வயசு இருக்குன்னா அவங்க வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் இருக்கும். ஒரு 25 வயசு பையனுக்கு அனுபவங்கள் இருக்காது. அப்போ 60 வயசு ஆளுங்கக்கிட்ட இருந்து இந்த உலகம் எப்படி இருந்துச்சு, இந்த நாடு எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறச்சு அதை பல விதங்களில் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு கோஆப்ரேட்டிவ் ஒரு இம்பார்ட்டன்ட் தேவை. ஆனால் அந்த ஜாதியே இருக்கும்போது அந்த கோஆப்ரேட்டிவ்களே மனுஷனாக இருக்கிறவனுக்கு பொறாமை, வைத்தறிச்சல், அடுத்தவனுக்கு கெடுக்கிறது, தானை கெடுக்கிறது, வரதட்சணை வாங்கிறது, பெண்களை கொலை பண்ணுறது, குடிக்கிறது, கூத்தாடுறது எல்லா கோஆப்ரேட்டிவ் சமுதாயத்துக்குள்ளும் எல்லா கோஆப்ரேட்டிவ் மதத்துக்குள்ளேயும் இருக்கும். இதுதான் உலகம். அப்போது அந்த ஜாதிகளில் இருந்து நல்ல அறிவோடு இருக்கிறவங்களுக்கு ஜாதி கண்டிப்பாக தேவை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் நல்லா அழகாக ஃபேராக இருக்கிறான், ஒரு பொண்ணு அழகாக ஃபேராக இருக்குது, ஒரே ஜாதிகளை கல்யாணம் பண்ண போகிறாங்க. உடனே ஜாதகம் பார்ப்பாங்க. ஸோ எக்ஸட்ரா எல்லாம் பார்ப்பாங்க. சரி, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே சந்தோஷமாக இருக்காங்களான்னா 100% சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா ஜாதகம் பார்க்குறாங்க, மதம் பார்க்குறாங்க, வாழ் பார்க்குறாங்க, எல்லோரும் பார்த்து நல்லா தான் இருக்குது, இந்த உலகம் நல்லா தான் இருக்குது, ஒரு தப்பும் இல்லை. இதில் ஒரு 10% அடிச்சுக்கிட்டு மிதிச்சுக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு வரதட்சணை கொடுமை, அந்த கொடுமை, இந்த கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இதுதான் பிரச்சனை. அப்போது நாம் ஒரு தொழில் செய்யறனாலும் ஒரு குருக்கிட்ட கற்றுக்கிடுறோம், ஒரு டாக்டர் படிக்கிறனாலும் ஒரு காலேஜில் படிக்கிறோம், ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறனாலும் காலேஜில் படிக்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு கப்பலில் போய் ஒரு சமையல்காராக ஒருத்தர் வேலைக்கு போனோன்னா அவர் எவ்வளோதான் சமையல் தெரிஞ்சாலும் அதாவது கேட்ரிங் டிப்ளமா இருந்தால் மட்டுமே கப்பலில் வேலைக்கு சேர்த்துக்கிடுவாங்கன்னு சொல்கிறாங்க இப்போத்தி கண்டிஷன். அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு கப்பலோ முக்கியமான இடங்கள்லையோ டிப்ளமா எலக்ட்ரிஷியன் இருந்தால் மட்டுமே வேலைக்கு சேர்த்துக்கிடுவாங்க, இல்லைன்னா கிடையாது. அப்போது அதெல்லாம் எதுக்கு அந்த ட்ரைனிங்கை கொடுக்குறாங்கன்னா, அவங்க அந்த தொழிலில் இப்போ ஒரு கொத்தனாரை வச்சு ஒரு சின்ன வீடு கட்டிடலாம். அதே கொத்தனாரை வச்சு தான் 10 மாடி 15 மாடி வீடும் கட்டுறோம். ஆனால் அதுக்கு ஒரு பிளான் போடுறது, பூமி சாண்டில் அது செக்கப் பண்ணுறதுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம், படித்தவங்கள தான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஒரு கொத்தனாராக இருக்கிறவருக்கு அதுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குது. அவர் சம்பாதிக்கிறது, அவர் செலவு பண்ணுறதுக்கு தான் இருக்குமே தவிர அவர் அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் 17 மாடி பில்டிங்கு அந்த கொத்தனார் தான் கட்டியாகணும். அப்போ அதுக்கு ஒரு படிப்பு தேவை. ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக வாழ போகிற ஒரு வாழ்க்கைக்கு படிப்பு இருக்கான்னு கேட்டால் அது இருக்குதான். இந்தியாவில் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 6 மாத கோர்ஸ் இருக்கிறதாக படித்தோம். ஆனால் கல்யாணம் ஆகி போகிற பொண்ணோ பையனோ அந்த போகிற வீட்டில் தன் ஜாதியாக இருந்தாலும் தன் மதமாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ ஒரு மதத்தை எடுத்துக்கிட்டாலே அதில் 1008 பிரிவு, ஒரு ஜாதி எடுத்தாலே 1008 பிரிவு. ஒரு ஜாதிகளே ஒரு குடும்பங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதில் பொறாமை பிடிச்சிருப்பான், வைத்தறிச்ச பிடிச்சிருப்பான், மனநல பாதிக்கப்பட்ட எல்லாம் இருப்பான். அப்போ அந்த குடும்பத்தில் ஒரு பையன் போய் எப்படி வாழணும், அங்கே என்னென்ன பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிக்கணுங்கிறது ஒரு கோர்ஸு கிடையாது. ஏன்னா இவன் வாலிப வயசில் நம்ம மாப்பிள்ளை எப்படிலாம் இருக்கணும், பொண்ணு வீட்டிலேருந்து இவ்வளோ மரியாதைன்னு எதிர்பார்ப்பாங்க. பொண்ணு வாழ போச்சுன்னா நம்ம ஒரு பொண்ணு நம்மளுக்கு இவ்வளோ மரியாதை தரணும், இவ்வளோ செய்யணும் எதிர்பார்ப்பாங்க. அது இல்லாத பட்சத்தில் அடிதடி போட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைகிறாங்க. அப்போ இதுக்கு நல்ல விஷயத்தில் என்ன பண்ணணும்னா, ஜாதி பாருங்கள், இந்த ஜாதி தலைவர்களே இந்த கல்யாணம் ஆக போகிற பெண்ணுக்கோ பையனுக்கோ வேதம் சொல்லுதுங்களா, ஒரு கணத்தை அடித்தால் மறு கணத்தை கொடுங்கள், 1 மைல் தூரம் இழுத்தால் 7 மைல் தூரம் போருங்கள், பொறுமையாக இருங்கள், பாடுகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்கிற மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கு இந்த ஜாதி சங்கங்கள் வாழ்க்கைனா என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கல்யாணம் ஆக பொண்ணுக்கோ பையனுக்கோ
ஒரு 6 மாதம் ட்ரைனிங் கிளாஸ் மாதிரி எடுத்து கொடுத்தீங்கன்னால் இந்த ஜாதிக்கள் கல்யாணம் பண்ணுவது நல்லதே. ஏன்னா கோஆப்ரேட்டிவ் கிடைக்குது. இது இல்லாமல் நீங்களே வீட்டுக்குள்ளே சண்டையை போட்டிருக்கும்போது அந்த பிள்ளைங்க கொஞ்சம் மனம் மாறதான் செய்யும். அது அதர் கம்யூனிட்டியை விருப்பப்பட தான் செய்யும். இது நல்லதாக கேட்டால் சொல்கிற அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை. அல்லேலூயா, ஆமென்.